Assalamu Alaikkum. Welcome to Raihana kitchen. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா vlog வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படி நம்புறேன். இந்த வீடியோல என்னென்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா சமையல், ஷாப்பிங், ஃபங்க்ஷன், அடுத்ததா சம்மருக்காக ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பார்த்தா மட்டும்தான் அந்த வீடியோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு முழுசா புரியும். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எனக்காக நீங்கள் எல்லாரும் ஒரு 3 விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மறந்துடாமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக்கும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே போல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம சேனல் வந்து பெருசாக ரீச் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற இதே சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சமையல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன சமைச்சு காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் காரக்குழம்பு வச்சு காட்ட போகிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அவசரத்துக்கு வந்து என்ன குழம்பு வைக்கிறது, அதாவது என்ன ஆணம் வைக்கலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாதப்போ டக்குன்னு நீங்கள் வந்து பாவக்காய் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த காரக்குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ காரக்குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராமுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா உரித்து வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு வந்து உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் சுகரும் 1/2 ஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதில் நான் எதுக்காக வந்து சுகர் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காயோட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் ஓரளவுக்கு க்ரீனாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சுகர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சுகரை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து காரக்குழம்புக்கு பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் தான் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிடாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் லைட்டாக அந்த மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நான் எடுத்துருக்கிற பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பிஞ்சாக இருக்குது. ஸோ அதனால் நான் விதையோடையே கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். பட் வந்து சில பாவக்காய் வந்து விதை வந்து முத்தலாக இருக்கும், அது வந்து கட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பாவக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 70%க்கு வதங்கிடுச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயிலேயே தாளித்து விட்டுற போகிறேன். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே அதே ஸ்பூன்லேயே 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பூண்டு வெங்காயம்லாம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே இதே ஸ்பூன்லேயே 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சால்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம பாவக்காயோட சேர்த்து வதக்கியிருக்கிறோம். ஸோ அதனால் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எதுக்காக நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும், அதே நேரத்தில் நல்லா கலரும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தக்காளி அரைச்சி சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து ஆணத்துக்காக அரைச்சி வச்சுருக்கிற மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு உங்களுக்கு ஆணம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவையும் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து திரும்பவும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு பாவக்காவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் பாவக்காய்க்குள்ள நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும், கசப்பு தன்மையும் கம்மியாகும், அதே நேரத்தில் பாவக்காவும் நல்லா ஈவனாக வெந்திருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா கரைச்சி வடிகட்டி இப்போ சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஆணத்துக்கு நம்ம வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, தேங்காய் சேர்க்காம செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய காரக்குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டும் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சமையல் வேலையை முடிச்சிட்டோம், அடுத்ததாக நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம். இப்போ நாங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். இந்த ஷாப்போட நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் அப்படிங்கிறவங்க மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நைட்டி எடுக்க போகிறோம். நைட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதத்துக்கான மளிகை சாமான்லாம் வாங்க போகிறோம். நான் முன்னாடி யூஸ் பண்ண நைட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சராகிடுச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே தலகாணி வர தச்சு வச்சுட்டு இப்போ புது நைட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த ஷாப்லேயே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு கூட ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு தெரியல, எனக்கே வந்து இப்போ தான் தெரியும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மாதத்துக்கான மளிகை பொருள் எல்லாம் இங்கே நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற ரேட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா இங்கேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா பொருளுமே ஓரளவுக்கு வந்து வச்சுருக்காங்க. அதே போல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்போட கம்பேர் பண்ணும்போது ஒரு சில பொருள் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் ஒரு சில பொருளோட ரேட்டு வந்து ஹோல்சேல் ஷாப்பை விட இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இங்கே என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வினர் ஆயில் வாங்கினோம், 5 லிட்டர் கேன் வந்து இங்கே வாங்கினோம். அடுத்து நைட்டி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷாப்பில் வாங்கலை, இந்த ஷாப்புக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். இங்கே வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பக்கத்து ஷாப்பில் போயிட்டு வாங்கினோம். இப்போ நாங்கள் பக்கத்து ஷாப்புக்கு வந்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நைட்டி செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க பாருங்கள் என்ன மாதிரி நைட்டி வந்து எனக்கு செலக்ட் பண்ணி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது, இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. இந்த கடையிலேயே நான் ஒரு 4 நைட்டி செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். அடுத்ததாக இந்த மாதத்துக்கான மளிகை பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஷாப்பில் வாங்கலை, ஒவ்வொரு ஷாப்பாக போயிட்டு ரேட்டு வந்து எங்கே வந்து கம்மியாக கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி நாங்கள் எப்போவுமே வாங்கினது கிடையாது. இந்த மாதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கடையில் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் எல்லாமே ஒரு ஷாப்பில் வாங்குவோம். அடுத்து வந்து சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பொருளுமே இன்னொரு ஷாப்பில் வாங்குவோம். இந்த மாதிரி தான் எப்போதுமே வாங்குறது. பட் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாப்புக்கு போயிட்டு ஒவ்வொரு பொருள் வாங்கினோம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ அதனால் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இன்றைக்கி ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். ஜாலியாக போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இதில் பாரு, இந்த பையில் பாரு. என்னது காட்டுங்க. இப்போ நம்ம வந்து நான் வாங்கியிருக்க நைட்டி எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதோட ப்ரைஸையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் ஒரு 4 நைட்டி வாங்கினேன். அதில் ஒரு நைட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்த உடனே அவசரமாக வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன், போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. மீதி இருக்கிற 3 நைட்டியை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம்.
நான் வாங்கியிருக்கிற 4 நைட்டியில் 2 நைட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் வாங்கியிருக்கிறேன். இன்னொரு 2 நைட்டி வந்து ரயான் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பனியன் கிளாத்து லப்பர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கிளாத்தில் வந்து 2 நைட்டி வாங்கியிருக்கிறேன். சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்து தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் வந்து இது எதுக்காக, அதாவது இந்த ரயான் கிளாத்தில் நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 3/4 ஸ்லீவ் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த நைட்டி வந்து வாங்கினேன். இந்த ப்ளூ கலர் நைட்டியும் இதோட சேர்த்து ஒரு ரெட் கலர் நைட்டியும் நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். ரெட் கலர் நைட்டியை தான் நான் வாஷ் பண்ணி காய போட்டிருக்கேன். அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து காட்டுறேன். அடுத்ததாக மீதி இருக்கிற 2 காட்டன் நைட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கினாங்க. யாரோட செலெக்ஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து ரொம்ப அவசரமாக நைட்டி வந்து செலக்ட் பண்ணி வாங்கினேன். எனக்கு டைம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதோடு போய் வாங்கினதான். அப்படி இல்லைனாக்கா அதுக்கப்புறம் ஒரு நாளாக அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வாங்கவே முடியாது. ஸோ அதனால தான் போய் டக்குன்னு அவங்க சொன்ன உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7 o'clock மாதிரி திரும்பவும் நாங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். இங்கே வந்து ரைஹானாக்கு வந்து இயரிங் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கோல்டில் வந்து இயரிங் வாங்கலான்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறதுக்காக வரல. ஆல்ரெடி இந்த ஷாப்பில் வந்து நான் ஒரு கோல்டு சீட்டு போட்டு வச்சுருந்தேன். இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. பட் அந்த டைமில் வந்து கோல்டோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் வந்து வாங்கலை. அப்படியே வந்து சீட்டு முடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டோம். ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து மணி போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் எங்ககிட்ட மணி இல்லை. ஸோ அதனால் நான் வந்து சீட்டை முடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து கோல்டு ரேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியான ஒரு இயரிங் வாங்கினேன். இதோட வெயிட் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த இயரிங் தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து ரைஹானாவே செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. அவ்வளோதான், ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேஷன் வீட்டில் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 o'clock மாதிரி எங்கள் வீட்டுக்கு வராங்க. அதுக்காக தான் ரைஹானா வந்து ரெடி ஆகிட்டு அவங்க வரதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. நான் வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக காஃபி போடுறதுக்காக பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு அடுத்ததான் வந்து ஸ்வீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்வீட் வந்து எப்படி செய்யணுங்கிறதுக்காக தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்மளோட 5 minutes சமையல் சேனலில். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படிங்கிறவங்க மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அவங்க வந்ததுக்கப்புறமா காஃபி ஸ்வீட்லாம் கொடுத்தோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களை வந்து இன்வைட் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி தான் வந்து மேரேஜுக்காக இன்வைட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்போ வந்து சண்டே அன்னைக்கு அவங்க வீட்டு மேரேஜுக்கு போகிறதுக்காக முந்தின நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதை வந்து உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பட் வந்து மெஹந்தி போடுறப்பயே நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அது எனக்கு கரெக்டாகவே வந்து அமைய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நான் மெஹந்தி போட்டு காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கையோட பின் சைட்லேயும் நான் வந்து லைட்டாக ஒரு சிம்பிளான மெஹந்தி டிசைன் வந்து போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு வந்து அந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து அடுத்த நாள் சண்டே அன்னைக்கு மேரேஜுக்கு வந்துட்டோம். நாங்கள் இங்கே வரும்போது மதியானம் 12 மணி இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 1/2 hourக்கு அப்புறமா சாப்பாடு வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். யார் யார் மேரேஜ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான், என்னோட ஹஸ்பண்ட், ரைஹானா 3 பேர் மட்டும் தான் வந்திருக்கிறோம். ஹாஜா ரியாஸ் 2 பேருக்கும் படிக்கிற வேலை இருக்கிறதுனால அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட அம்மா வீட்டிலேருந்தும் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்து அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறேன். இப்போ நாங்கள் வந்து மேரேஜுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திட்டச்சேரிக்கு தான் வந்திருக்கிறேன். மேரேஜ் நடந்த கல்யாண மண்டபத்தை உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். இந்த மேரேஜில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை நான் வந்து மீட் பண்ணேன். அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபரை வந்து நான் நிறைய பேரை மீட் பண்ணினேன். எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசினீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே போல் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் நின்று என்னை பார்க்குறீங்க, பட் வந்து பக்கத்தில் பேச மாட்டீங்க. என் கூட உங்களுக்கு பேசணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேசுங்க, நானும் பேசுவேன். இப்போ நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வீட்டுக்கு கிளம்பி அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்ருக்கோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜில் கொடுத்த பொட்டி கேக்கு. இதில் வந்து டேட் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் வந்து சம்மருக்காக நிறைய டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து டைமே கிடைக்கல ஷேர் பண்ணுறதுக்கு. இன்ஷால்லா அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.